பாதை தியானத்தில் கலந்து கொள்வோம். பாடல்களிலே பங்கெடுப்போம். தியானத்தில் சொல்லிமடுத்து அதை தியானிப்போம். அவை இந்த இடத்திலே இந்த நேரத்தை பக்தியான நேரமாக பயன்படுத்திக் கொள்வோம். முதலில் பாடுபட்ட ஆண்டோடைய சிலுவை எடுத்து செல்லப்படும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் விரும்பியவர்கள் அந்த சிலுவையை தூக்கி செல்லலாம். கட்டாயம் ஒருவரால் சுமக்கொண்டல்ல, விரும்பியவர்கள் இந்த சிலுவையில் இடையிடையே நீங்களே எடுத்து செல்லலாம். இந்த வழியை நாங்கள் இந்த சிலுவை பாடி ஆரம்பிப்போம். சிலுவை சுமக்கும் தோள்களும் பாவ வலி சுமக்கும் இதயமும். இயேசு சிலுவையை சுமப்பது தனது சாவையை சுமப்பதாகின்றது. தனது கண்களுக்கு முன்பாக தெரியும் தனது மரணம் போல் வலி ஏதும் இருக்க முடியுமா? சிலுவையில் அறையும் என அன்று உரக்க கத்தியவர்களின் குரல்கள் இன்னும் அடங்கவில்லையே. ஒரு மரத்தினுடைய உயரம், அகலம், அதன் பெறுமதி என அனைத்தையும் எமது கண்களால் பார்க்கும் போது அதன் வேர்கள் எவ்வளவு வலிமையாக ஊன்றி இருக்கின்றது என்பதில் தான் உண்மை துலங்குகின்றது. இயேசுவின் மரணம் வரை காண இம்மனிதர்களின் கூக்குரல், பொறிகொண்ட போக்குகள், அடங்காத திமிர்வாதங்கள் அனைத்துமே எதை குறித்து காட்டுகின்றன என்றால், இவ்வுலகில் இயேசு போதித்த அன்புக்கும் நீதிக்கும் மனுக்குல உயர்வுக்கும் இடமிருக்க முடியாது என்பதே. ஆனால் இவ்வணங்கா களத்துள்ள மனிதர்களிடம் இருந்து தனது இறை தந்தையின் பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் எனும் ஒரே ஒரு காரணத்திற்காக அனைத்து மக்களுக்காகவும் சிலுவை ஏற்கின்றார். காலங்காலமாக குட்டைகளில் தேங்கி கிடந்த நாற்றமெடுக்கும் சேற்று நீர் போல பாவத்தால் வரம்பிழந்து எல்லை மீறி கிடந்த ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தையும் கிழித்தெறியும் அளவுக்கு இயேசுவின் போதனைகள் அமைந்திருந்தன. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே என்று ஒவ்வொரு மகனையும் மகளையும் கடவுளின் பிள்ளைக்குரிய நிலைக்கு உயர்த்திவிட்டார் இயேசு. இவரது சிலுவையை குறித்து எமக்கு பெருமைதான். இன்றைய தலைமுறை எப்போதுமே தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தித்தான் சிந்திக்கின்றது. இதனால் வலிமை என கருதி வறண்ட நிலத்தில் விதைகளை போட்டு கனிகளை தேடும் மடமை நிறைந்த மக்களாக மாறுகின்றோம். ஒவ்வொரு மனிதனின் பெருமதியை இழந்து விடுகின்றோம். காயின் ஆபேலை கொன்றது கூட இந்த எண்ணங்களின் விளைவுகளே.
குடும்பத்தில் தொடங்கும் இந்த ஏற்றத்தாழ்வு படிப்படியாக எல்லா இடங்களிலும் துறைகளிலும் தலைவிரித்து ஆடுகின்றது. எமது ஆலயங்கள் கூட இதற்கு விதிவிலக்கல்லவே. இது தவிர்க்க முடியாத சிலுவையாகின்றது. நான் இறக்கி வைத்தால் அன்றி இது தொடரும் சுமைதான். சிந்திப்போம். செபம். எனக்குள் புதைந்து கிடக்கும் ஆணவமும் அடக்குமுறையும் வறண்ட கௌரவமும் எனக்குள் தான் சுமக்கும் சிலுவைகளே. ஆனால் இதுவே பிறரின் வாழ்வுக்கு வளர்ச்சிக்கும் தடையாக இருப்பேன். அதை உடைத்தெறிந்து பயண பாதையில் தொடர என்னை வழி நடத்தும் தந்தை. உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இருந்தாலும் அது அச்சேஷ்ட சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்து போற்றுகின்றோம் தாயே. இஸ்ராயேல் மகிழ்ச்சியும் நீ தாயே. எருசலேமின் பெருமை நீ தாயே. இஸ்ராயேல் மகிழ்ச்சியும் நீ தாயே. இறைமகனே இன்றவரே தாயே. இறையடிகள் போற்றுகின்றோம் தாயே.
செய்கின்றோம் தாயே. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலையாறு. வெண்டுகில் கண்ட ஓர் அழகிய ஓவியம், இயேசுவின் முகம் துடைக்கும் வெரோனிகா. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை செவிமடுக்கின்றோம். அவ்வார்த்தைகளை செவிமடுக்கும் போது அது வெறுமனே எழுந்த வார்த்தைகளாக அன்றி அது ஓர் இதயத்தின் குரலாக ஒலிக்கின்றது. அனுபவங்களின் மொழியாக மாறுகின்றது. உயிருள்ள விதைகளாக வீசப்படுகின்றது. இவ்வார்த்தைகளை நிறைவேற்றவே அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றார் இயேசு. தன் வழியாக இறை திட்டம் நிறைவேற வேண்டும். தனது விலையில்லா குருதியால் இவ்வுலகம் மாற்றி பெற்று புதுப்பிக்கப்பட வேண்டும். தன்னை பலியாக கொடுப்பதன் வழியாக இவ்வுலகின் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு கிறிஸ்துவாக வாழ வேண்டும். இயேசுவின் இந்த உண்மை போதனையால் வெரோனிகா ஈர்க்கப்பட்டிருக்கலாம். அதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கலாம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைப்பது உண்மையிலே ஒரு துணிகர செயல்தான். ஆணாதிக்க யூத கலாச்சாரத்திலே ஆணுக்கு நிகராக நிற்கும் பெண்ணாக இவர் காட்டப்படுகின்றார். இயேசுவின் உள்ளத்தின் வேதனைகளையும் பாடுகளையும் அவள் கண்டுகொண்டாள். இது அவளுக்கு கிடைத்த ஒரு கொடை. இன்று இவ்வுலகத்தை பல்வேறு கோணங்களில் தாங்கும் ஊன்றுகோள்களாக இருப்பவர்கள் எமது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர செய்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் வைப்பார கடவுளே.
நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். காடுகளின் காதையில் பரமன் இயேசுவின் நிலை 13. அன்னையின் மத்தாங்கும் நலுவுருவான இறைவார்த்தைகள். அன்னை மரியாள் இயேசுவை உதரத்திலே தாங்கும் போது இறை வார்த்தையை கேட்டு கலங்கியவள், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் உயிரற்ற இயேசுவை தனது மடியிலே தாங்கும் போது உனது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் எனும் வாக்கு அவளின் வாழ்க்கையில் நிறைவேறியது. இயேசுவை கருவி சுமந்த நாள் முதல் அவரை குறித்து அன்னை மரியாவுக்கு எப்பொழுதும் தெரியும். இயேசுவின் ஒவ்வொரு செயலும் வார்த்தையும் அவரின் எண்ணமும் சிந்தனையும் அன்னைக்கு பெருமை தேடிக்கொண்டது. உண்மை கருத்தால் பாலும் வளர்த்த தாய் பேறு பெற்றவர் எனும் பெருமை நிறைந்த வார்த்தைகள் அன்னையை குறித்து கூறினாலும் அப்பெருமையை ஈட்டிக் கொடுத்தவர் இயேசுவே என்பதில் தான் பெருமை கொள்ள வேண்டும். இந்த பொழுதின் பெருத்துவத்திற்கு தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் உண்மையுள்ள மகனாக மகளாக, நேர்மையுள்ள பாவங்களுக்கு அஞ்சும் மகனாக மகளாக, குடும்பத்தின் நிலை உணர்ந்து கட்டுப்பாட்டுடன் வளரும் பிள்ளையாக, அதிக செலவுகளை குறைத்து வாழும் பிள்ளையாக, இருப்பதை கொண்டு உண்ணவும் வாழவும் தெரிந்த பிள்ளையாக, நல்ல உறவுகளை வளர்த்து நல்ல வார்த்தைகளை பேசும் பிள்ளையாக, நம்பிக்கையில் அசையாத தாமத்தோடு திரு அவையின் அரிசாதனை கொண்டாட்டங்களில் பிரமாணிக்கம் நிறைந்த பிள்ளையாக, குடும்பத்தில் வளர்த்தெடுப்பது காலத்தில் இலகுவானது. ஆனால் அது ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை தன் கண்களுக்கு முன்னால் கண் எடுப்பதைப் போல் ஒரு கொடூரம் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. பிள்ளை ஆசைப்பட்டால் என வாங்கி கொடுத்து வரம்பு மீறி போகும் நிலை நம் குடும்பங்களில் சாதாரணம். கொடுத்தற்ற பிள்ளைகளால் சில குடும்பங்களுக்கு எப்போதும் தலைவிதி. குடிப்பழக்கம் என்ன, தொலைபேசி கலாச்சாரம் என்ன, ஆடம்பர மோகம் என்ன, மோட்டார் சைக்கிள் செல்லும் வேகம்தான் என்ன, நாம் விழுமியங்களை இழந்து வாழ்கிறோம். இதனால் எம்மால் உருவாகும் நமது பிள்ளைகள் கூட பல நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். நன்மைகளை செய்யவும் தயங்குகிறார்கள். இவ்வுலகிற்கான இயேசுவின் தியாகம் குறித்து அன்னை மரியாவுக்கு ஒரு பெருமை. தாயின் கரம் தாக்கும் எம் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ற சிந்திப்போம். நமக்கு தந்த குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நாம் வாழும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் குடும்பத்தின் நன்மைகளுக்காக வாழும் வரம் தாரும். தாய் தந்தையின் மேல் சுமைகளை கொடுக்காமல் ஒரு உணர்வோடும் குடும்ப சிந்தனையோடும் செயல்பட வரம் தாரும். அங்கே தாங்கிய இயேசுவில் பெருமை கொண்டது போல் நாமும் பெருமை கொள்ளும் உறவுகளை அமைப்போமாக. ஆமென். காணு அதில் எடுக்கும் அதில் எடுக்க சொன்னால் எடுத்து வச்சு
அதில் எடுத்துன்னு வாங்க போய் கண்ணீரை விட கல்லறைகள் கண்ட கண்ணீரே அதிகமானது. உண்மைதான். கல்லறைகள் என்பது எமக்கு அந்நியப்பட்டு போன ஓர் இடமோ அல்லது ஒரு தளமோ அல்ல. எமது முன்னோர்களின் வரலாறு, சமகாலத்தின் படிப்பினை, எதிர்காலத்தின் வாசல். இவ்வுலகத்தில் வாழும் போதுதான் எமது பிரிவினைகள், சாதி வேறுபாடுகள், ஏழைகள், பணக்காரர்கள் என தரம் பிரித்து வைக்கின்றோம். இறந்த பிறகு இம்மண்ணிற்கு சொந்தமாகும் எமது உடலுக்கு என்ன வேறுபாடுகள்? இறந்த ஒரு மகனின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்த அழகிய வார்த்தைகள் இவை: அம்மா, இன்று நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் இறக்கவில்லை. உங்கள் இதயத்தில் வாழ்கின்றேன். உங்கள் கண்ணீருக்கு நான் 1000 அர்த்தங்களை அறிவேன். எனக்கு காட்டிய பாதையை சொல்லி தந்த பாடத்தை என் கல்லறை மறந்தாலும் இவ்வுலகம் மறக்காது. உங்களை தடவி செல்லும் காற்றை